என்னுடைய இந்த கிச்சனில் முருங்கைக்காய் வச்சு ஒரு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வடை, வழக்கம் போல் நீங்கள் செய்கிற வடை தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் நிறைய எனக்கு கிடச்சிது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்தால் போதும், வெந்துடும். நமக்கு வேண்டியது அந்த சதை பகுதி மாத்திரம்தான். அதனால் நம்ம வேக வச்சுட்டு அதை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 விசிலுக்கு வைக்க போகிறேன். அதுக்கு நடுவில் ஏற்கனவே கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஆளாக்கு நான் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன், 1 டீஸ்பூன் சோம்போட சேர்த்து. இப்போ 2 விசில் வச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ அந்த கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்காய்களை எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு முருங்கைக்காய். ஸோ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லா முருங்கைக்காயும் எடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆற விடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே சின்ன ஒரு கரண்டி வச்சு அழகாக ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு முருங்கைக்காயும் நாம் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சதை பகுதி மாத்திரம்தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பேசனில் இந்த சதை பகுதி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த கடலைப்பருப்பு சோம்பு அந்த மிக்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, வெங்காயம் இவ்வளோத்தையும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வடைக்கு தேவையான 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மாத்திரம் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கையாலே கூட நல்லா அந்த முருங்கைக்காயோட சதையை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கடலைப்பருப்பு மிக்ஸோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ கடாயில் எண்ணெய் கொதித்த பிறகு நாம் ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ட்ரம்ஸ்டிக்கோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா மொரிங்கா ஒலிஃபெரா. இது டிராபிக்கல் ரீஜன்ஸில் மாத்திரம்தான் வளரும். ஸோ இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறமா ஆஃப்ரிக்காவில் இந்த டிராபிக்கல் பெல்ட்டில் தான் இந்த மரம் வளரும். இந்த மரம் வருஷம் பூரா காய் கொடுக்கும். இந்த காய் ரொம்ப ருசியானது. இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். விட்டமின் ஏ, சி, கே எல்லாம் இதில் இருக்குது. அயர்ன் இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம் எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லது நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவலையும் இது கண்ட்ரோலில் வைக்கும். இப்போ பாருங்கள், இந்த வடையை நாம் 2 பக்கமாக திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்ட பிறகு நம்ம எடுத்து சாப்பிடலாம். வித்தியாசமான டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. யூஸ்வலாக பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முருங்கைக்காவை நம்ம சாம்பார்லையோ எதுலையோ போட்டோன்னா அதை அப்படியே நைஸாக ஒதுக்கி வச்சுருவாங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம அதுங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த சதையை சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லி ஊட்டணும், இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் முருங்கைக்காய் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. வடையை ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் முருங்கைக்காயோட எல்லா பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். நாம் டிராபிக்கல் ரீஜனில் இருக்கிறதுனால நிறைய வாட்டி நம்ம புலம்பியிருக்கோம், ஐயோ என்னடா இந்த மாதிரி வெயில் இருக்குது, நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம ரீஜனில் தான் கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பானது. வேறு எங்கேயும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் டெம்பரேட் ரீஜனில் கிடைக்காது. அந்த மாதிரி we are lucky to be in this tropical region. பாருங்கள், இதே மாதிரி நல்லா எல்லா வடையும்
பொரிச்சு எடுத்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. மழை காலம் வருது, ஸோ யூ கேன் என்ஜாய் திஸ் வடை. சுவையான முருங்கைக்காய் வடை ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.